My dear students, this is RSR Max. Now we are going to see a sum on functions. Given a function f from r minus 3 to r minus 2, f of x equal to x minus 2 by x minus 3. We have to prove this function f is a bijective function. Given function f of x is given, we have to prove it is a bijective function. For a bijective function, we have to prove the first property 1 to 1 or injective. The second property onto or surjective. A function to be a bijective function, it must be an one-to-one function and onto function. The one-to-one ஒரு name வந்து injective, the onto name வந்து surjective. இது ரெண்டும் சேர்ந்து proof ஆயிட்டுனா the given function is bijective. அந்த first property proof பண்றதுக்கு we take two elements x1, x2 belongs to R. அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா one-to-one propertyக்கு என்ன ரூல் அப்படின்னா கொடுத்த ஃபங்க்ஷனில் x1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், that is f of x1. கொடுத்த அதே ஃபங்க்ஷனில் x2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், that is f of x2. f of x1 ஈக்குவல் டு f of x2 போட்டோம்னா அதை சிம்பிளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்து முடியும் அப்படின்னா x1 minus x1 ஈக்குவல் டு x2 வரணும். f of x1 ஈக்குவல் டு f of x2 implies x1 ஈக்குவல் டு x2. அப்படி வந்துட்டுனா the function is injective. Similarly, for onto property, the given function வந்து f of x, அதுக்கு நேம் yன்னு கொடுத்துருவோம். y equal to the given function. y வந்து xல இருக்கு. இதை சிம்பிளிஃபை முடிக்கும்போது x தெரியா இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் yல வந்துடணும். அப்படி வந்துட்டுனாவே that is onto. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் we are going to prove. Now, one term property injective. Let x1, x2 belongs to R. f of x1 equal to f of x2. அந்த கொடுத்த ஃபங்க்ஷனில் x2 minus x minus 2 by x minus 3ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறான். xக்கு பதிலாக x1, இங்கே xக்கு பதிலாக x1. அது வந்து f of x1. இதே ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக x2 போடுறோம், இது யூஸ் பண்ணி x2 minus 2 by x2 minus x3. இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் தான் பார்க்கணும். ஃபார் தட் வி கிராஸ் மல்டிப்ளை x1 minus 2 into x2 minus 3 ஈக்குவல் டு இது இங்கே கூட மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ x1 minus 2 into x2 minus 3 ஈக்குவல் டு x2 minus 2 into x1 minus 3. இங்கே ரெண்டு மொத்தம் 4 மல்டிப்ளிகேஷன். RHSல இங்கே ரெண்டு 4 மல்டிப்ளிகேஷன். x1 into x2 ஃபஸ்ட்டு, x1 into minus 3, minus 3x1, minus 2 into x2, minus 2x2, minus into minus plus 2 3s are 6. இது LHSக்கு. அதே போல் RHSலையும் 4 ப்ராடக்ட், x2 into x1 ஃபஸ்ட்டு, x2 into minus 3, minus 3x2, minus 2 into x1, minus 2x1, minus into minus plus 2 3s are 6. இப்போ எக்ஸ்பிரஷனில் ஈக்குவாலிட்டியில் ரெண்டு பக்கம் சேம் டேர்மை தான் கேன்சல் பண்ணிடலாம். இந்த x1 x2 இங்கே இருக்குது, இந்த x1 x2 அங்கே வந்தால் மைனஸ்னு வரும், அப்புறம் கேன்சல் பண்ணோம். அதுக்கு பதிலாக ரெண்டு சைடுமே x1 x2 கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே இந்த +6 +6 கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே பேலன்ஸ் வந்து minus 3x1 minus 2x2 ஈக்குவல் டு இங்கே minus 3x2 minus 2x1. இப்போது x1லாம் ஒரு சைடு மாற்றிடுங்க, x2லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடு. ஏற்கனவே இங்கே minus 3x1 இருக்குது, இங்கே உள்ள minus 2x1 அங்கே கொண்டு போய்டு plus 2x1. இங்கே ஏற்கனவே minus 3x2 இருக்குது, இந்த minus 2x இங்கே கொண்டு வந்துடு. இப்போ x1லாம் ஒரு குரூப், x2லாம் ஒரு குரூப். இதை சிம்பிளை பண்ணால் minus 3 plus 2 பிகர் மைனஸ் ஸ்மால் பிகர் சைன் அந்த ரூல். இப்போ minus 1x ஈக்குவல் டு இங்கே சிம்பிளை பண்ணால் அதே மாதிரி minus x2. ரெண்டு பக்கம் மைனஸை கேன்சல் பண்ணிவிடு. therefore x1 equal to x2. நம்ம என்ன ஆரம்பித்தோம்னா f of x1 equal to f of x2 ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆன்சரில் முடியணும்னு சொல்லியிருக்கோம், இதான் ரூல். இப்போ we started f of x1 equal to f of x2. என்ன ஆன்சரில் முடிஞ்சிருக்குன்னா x1 equal to x2 வந்துட்டு. therefore the given function f is 1 to 1. அது ஒரு ப்ராப்பர்ட்டி. 1 to 1 injective property is true. Now we have to put the second property onto. Onto means surjective. கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து f of x. f of xக்கு நேம் yன்னு வச்சுக்கிறோம், f of xக்கு yன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த கொடுத்த ஃபங்க்ஷனை yன்னு வச்சுக்கிறோம். y equal to some x நம்பர் வந்துருக்கு. இதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணி முடிக்கும்போது x தனியாக இருக்கும், yல ஃபங்க்ஷன் வந்திருக்கும். இப்படி வந்துட்டு onto. therefore இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். y into x minus 3 equal to x minus 2 இங்கே இருக்குது. therefore y into x yx, y into minus 3 minus 3y, இது x minus 2. x எல்லாம் ஒரு சைடு கொண்டு போய்டு. ஏற்கனவே yx இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே இருந்தால் மைனஸ் எக்ஸ். ஏற்கனவே இங்கே minus 2 இருக்குது, இந்த minus 3y இருந்தால் ப்ளஸ் 3y. இதில் எக்ஸை காமனாக எடுத்துறேன். அப்போ இங்கே y பேலன்ஸு, இங்கே மைனஸ் எக்ஸுக்கு தான் 1 இருந்தால் அர்த்தம், 1 பேலன்ஸ். therefore x equal to இந்த 3y minus 2 divided by y minus 1. ஆரம்பிக்கும் போது y equal to xல எக்ஸ்பிரஷன் வந்துச்சு, முடியும் போது x equal to yல எக்ஸ்பிரஷன் வந்துட்டு. therefore for every element in the codomain there is an image in the domain. இது ஸ்டாண்டர்ட் ரூல். therefore the function satisfies one-to-one property as well as onto property. That is, the function satisfies injective property as well as surjective property. Therefore the function f is an bijective function. அப்படிங்கிறது we are completing the proof. therefore இந்த மாதிரி நிறைய சம் போகணும். இந்த ரிலேஷனல் ஃபங்க்ஷன்ற சாப்டர் வந்து நிறைய கான்செப்ட் ஓரியன்ட். ஒரே மாதிரி சம் இருக்காது, மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்.
அந்த பேசிக் ஐடியா எல்லாம் புரிஞ்சிட்டாச்சுன்னா எந்த சம்பந்தம் யூ கேன் ட்ரை டு அட்டெம்ப்ட். தர்ஃபோர் இதை நல்லா பார்த்துங்க. இதில் ஏதாவது புரியாமல் பார்த்துருந்தா ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட், ஐ ரீடீச் இட். சப்ஸ்கிரைப் RSR Max, press the bell icon, share, like and comment. Thank you.